ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மந்த்து நான் எவ்வளோ வந்து சேவ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சேவிங் என்ன அப்படின்னா டிஜிகோல்டு ஸ்கீம். ஸோ டிஜிகோல்டு ஸ்கீமில் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 23 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 103 அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2369 வந்து நான் இன்ஸ்டா கோல்டில் பே பண்ணியிருக்கேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு வந்து நான் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பொங்கலுக்கு அப்புறம் Jan 21 தான் வந்து நான் இன்ஸ்டா கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு May 22, 23 வரைக்கும் வந்து அந்த 120 டேஸ் லேப் வந்து இருந்தது 7% பெனிஃபிட்டோட. ஸோ அதனால் நான் மே மந்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடணும், ஒரு ரவுண்டான நம்பராக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து இந்த மந்த் வந்து நான் பே பண்ணேன். என்னோடய டோட்டல் வெயிட் அக்குமுலேட்டட் 1.784 கிராம்ஸு, பெனிஃபிட் வந்து 0.223 கிராம்ஸு. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.007 கிராம்ஸு. ஸோ 2 கிராம்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டா கோல்டை பே பண்ணியிருந்தேன். ஸோ 7% ஸ்லாப் வந்து இப்போ எனக்கு முடிஞ்சு 5% ஸ்லாப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இதில் நான் வந்து பே பண்ண மாட்டேன். இன்கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நியூவாக ஒரு இன்ஸ்டா கோல்டு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பே பண்ணுவேன். 5% ஸ்லாபில் பே பண்ணுற ஐடியா வந்து எனக்கு இல்லை. நான் இப்போ மே மந்தோட டிரான்சாக்ஷனை மட்டும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த ஃபில்டரில் May 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ May 6 அன்றைக்கி தான் நான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ரூ. 2369 மே மந்தில் மட்டும் நான் வந்து பே பண்ணியிருக்கேன் 23 டிரான்சாக்ஷனுக்கு. டோட்டலாக எனக்கு கோல்டு வந்து எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா 184 மில்லிகிராம்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. ப்ளஸ் பெனிஃபிட்டாக வந்து 23 மில்லிகிராம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து 223ன்னு காட்டுறது என்னோடய டோட்டல் பெனிஃபிட். என்னோட செகண்ட் சேவிங் என்ன அப்படின்னா மந்த்லி கோல்டு சிட்டு ஸ்கீமு. ஸோ மந்த்லி கோல்டு சிட்டு ஸ்கீமில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஆர்டியில் தான் அதுவும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கோல்டன் 11 ஃப்ளக்ஸி ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். 2000, 2000, 4000 சொல்லிட்டு டோட்டலாக வந்து 8000. இந்த 2000 வந்து எனக்கு ஆடி மந்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ப்ளஸ் வந்து இந்த 4000 இது வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். எதுக்கு நான் அந்த மாதிரி 3 கார்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்படி 3 கார்டாக போடும் போது கிஃப்ட்டும் வந்து 3 கிஃப்ட் வாங்கிக்கலாம். 2000 ரூபாய்க்கான கிஃப்ட் ஒன்று, 2000 ரூபாய்க்கான கிஃப்ட் ஒன்று, 4000 ரூபாய்க்கான கிஃப்ட் ஒன்று, 3 கிஃப்டாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். கோல்டு ரேட்டும் வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிட்டை வந்து பே பண்ணிவிட்டு இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா இன்னொரு சிட்டு ஸ்கீமை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கீமாவது நம்ம வந்து லாபத்தில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு கோல்டு ரேட்டெல்லாம் வந்து கம்மியாகுது அன்னைக்கு ஒரு சிட்டு ஸ்கீமை வந்து பே பண்ணிக்கலாம். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கோல்டு ரேட் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு ஸ்கீமை வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதனால தான் நான் எப்போவுமே வந்து சிட்டு ஸ்கீமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போடுவேன். இதில் நமக்கு கிஃப்ட்டும் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ வந்து பே பண்ணிக்கலாம். இன்கம் வந்து டெய்லி இன்கம் ஆர் வீக்லி இன்கமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து ஒரு வீக்ல பே பண்ணிக்கலாம், இதை ஒரு வீக்ல வந்து பே பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் 2 வீக்ஸோட அமௌண்ட்டை சேர்த்து இந்த 4000 பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் இருக்கோ அதை சேர்த்து ஒவ்வொரு சிட்டா நீங்க பே பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னா நீங்க போடும் போது நீங்க அந்த 8000 வந்து சேவ் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி போடணும். ஸோ நான் வந்து அதனால எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து போடுவேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ 2000க்கான கிஃப்ட் தான் வந்து 3000க்கும் கிடைக்கும். 4000, 5000, 6000, 7000 இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே கிஃப்ட் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எது அதில் ஸ்டார்டிங் அமௌண்ட்டோ அதை வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜிஆர்டிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளஸ் அவங்களோட கிஃப்ட் பேம்ப்ளெட்டை வாங்கி பார்த்துட்டு அதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன இருக்கோ அதுக்கு வந்து போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000லேருந்து 3000 போடுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, 3000லேருந்து 7000 வரைக்கும் போடுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி கேட்டகரி பண்ணியிருப்பாங்களே. ஸோ அப்படி இருக்குன்னா இந்த ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து சிட்டு வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000லேருந்து 3000னா நீங்கள் 2000 ரூபாய்க்கு வந்து சிட்டு போடணும். 4000லேருந்து 7000 ரூபான்னு கேட்டகரி கொடுத்துருந்தாங்கன்னா 4000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து சிட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் கிஃப்ட்லேயும். என்னோட தேர்ட் சேவிங்ஸ் என்ன அப்படின்னா வந்து ரெக்கரிங் டெபாசிட், அதாவது வந்து ஆர்டி வந்து மந்த்லி வந்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ்பிஐயில் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எஸ்பிஐயில் நான் பேங்க்கில் போயெல்லாம் போடல. ஸோ ஆன்லைனில் மொபைல் ஆப்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் யோனோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. YONO
எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு யோனோ எஸ்பிஐன்னு ஒரு ஆப் இருக்கு. நீங்கள் வந்து எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த யோனோ எஸ்பிஐ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனு ஆர்டி ஓப்பன் பண்ணுறது, எஃப்டி ஓப்பன் பண்ணுறது, ஆர்டி கேன்சல் பண்ணுறது, எஃப்டி கேன்சல் பண்ணுறது, பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறது, என்பிஎஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மொபைலில் எப்படி வந்து ஆர்டி எஃப்டிலாம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஈஸியாக மொபைல்லே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஈஸியாக ஒரு ஆர்டியோ எஃப்டியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ வந்து வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து கேன்சல் க்ளோஸ் ஆர்டி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பேங்க்குக்கு போய் தான் ஆர்டி ஓப்பன் பண்ணணும் அப்படிலாம் வந்து இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், ஆன்லைனில் எப்படி நம்ம மொபைல்லே வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் மந்த்லி 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். 2 இயர்ஸ் 11 monthsக்கு வந்து போட்டிருக்கேன். ஏன் இப்படி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ 1000 ரூபாய் இதில் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட 4th சேவிங் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு லெஃப்ட் ஓவராக மந்த்து கடைசியில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது நம்ம செலவு பண்ணுறதுல மீதி என்ன இருக்கோ அதை வந்து நான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து போட்டு வச்சிருவேன். 2 அக்கௌண்ட்டாவது நீங்கள் வந்து வச்சுக்கணும். 2 to 3 accounts வந்து வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. இந்த 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து எக்ஸ்பென்சஸுக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டு. ஒன்று வந்து எக்ஸ்பென்சஸுக்கும், இன்னொன்று வந்து சேவிங்ஸுக்கும், இன்னொன்று வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டிலே ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்த்து இந்த 3 அக்கௌண்ட்டை கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஒருத்தரோடதுல எக்ஸ்பென்சஸை போட்டுட்டு ஒருத்தரோடதுல சேவிங்ஸு, ஒருத்தரோட எமர்ஜென்சி அப்படி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸுக்குன்னு நான் எவ்வளோ எடுத்து வைக்கிறேனோ 10,000 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா 10,000 வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். நான் ஒன்றுக்கும் ஸ்பெண்ட் பண்ண மீதி எவ்வளோ இருக்கோ அதை நான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌசரிக்கு ஒரு 2,000 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு 2,000 ஆகலை, 1,850 தான் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் இருக்க அந்த 150 இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அக்கௌண்ட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 2,000 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 1,500லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்க 500 வந்து நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவேன். ஸோ இந்த 10,000ல் கரெக்டாக எங்கள் வீட்டு எக்ஸ்பென்சஸ் போக மீதி என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேஷாக எடுத்து செலவு பண்ணாதான் இப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் பட்ஜெட் போட்டுட்டீங்க அப்படின்னாவே இதை நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கௌண்ட்டில் நான் அரௌண்ட் ஒரு 1,200 rupees வந்து இந்த மாதம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட க்ரோசரிஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த நான்வெஜ்ஜு இல்லை ஷாப்பிங்க்கு நான் வச்சது இதுலலாம் நான் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் மீதி இருந்ததோ அதை வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் மந்த்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவோம். ஸோ இயர்லி அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்தோடனே அதை ஒரு எஃப்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம். மந்த்லி நம்ம ஒரு 1,000 2,000 அந்த ரேஞ்சில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா இயர்லி மினிமம் நம்மளால் வந்து ஒரு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து நாங்கள் அப்படியே எஃப்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவோம். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம சேவ் பண்ணும்போது 1000 2000 இதில் வந்து 100 ரூபா பேலன்ஸு 500 ரூபா பேலன்ஸ் இப்படி தான் எடுத்து போட்டோம். பட் இயர்லி இதில் நமக்கு ஒரு 30,000 வந்து கிடைக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி தான் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட 5th சேவிங்ஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதாவது பிபிஎஃப்ல மந்த்லி வந்து 3,000 rupees வந்து பே பண்ணுறோம். நாங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணல, எஸ்பிஐலே வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா வந்து எஸ்பிஐல இந்த யோனோ எஸ்பிஐ ஆப், இது சொன்னேன்ல, இந்த யோனோ எஸ்பிஐ ஆப்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு சேலரி வந்துச்சுன்னா நாங்கள் உடனே அந்த 3,000 rupees வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பே பண்ணுறது ஈஸி. ஆஃபீஸில் வந்து போய் பே பண்ணணும் அப்படிங்கும் போது அதை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் எதுக்காவது நம்ம டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்கணும், இல்லை வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணி இன்வாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் இது எங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால நாங்கள் எஸ்பிஐக்கு வந்து போயிட்டோம். ஸோ நாங்கள் மந்த்லி வந்து 3,000 வந்து பே பண்ணுறோம். ஸோ இயர்லி வந்து 36,000 வந்து பே பண்ணுறோம். இது வந்து ஒரு 15 years வந்து லாக்இன் பீரியட் இருக்க ஒரு ஸ்கீமு. ஸோ இதை வந்து எங்கள் பையனோட காலேஜ் ஃபீஸுக்கு பிளான் பண்ணி நாங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 15 years. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் காலேஜ் டைம் அப்போ தேவைப்படலை அப்படின்னா இன்னும் 5 years இதை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஐடியாவும் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு காலேஜ் ஃபீஸுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இப்போதைக்கு நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பிபிஎஃப்ல 3,000 வந்து நாங்கள் பே பண்ணிட்டு இருக்கோம்.
எங்களோட 6th சேவிங் என்ன அப்படின்னா எல்ஐசி. ஸோ எல்ஐசியில் வந்து நியூ ஜீவன் ஆனந்த் பிளான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு இயர்லியாகவும் பே பண்ணலாம், மந்த்லியாகவும் வந்து பே பண்ணலாம். நாங்கள் மந்த்லி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் சேலரிட் அப்படிங்கிறதுனால சேலரி வந்தோடனே மந்த்லி பே பண்ணிக்கிறது எங்களுக்கு ஈஸி. இயர்லி டக்குன்னு ஒரு 30,000 வந்து பே பண்ணுறது எங்களுக்கு வந்து கஷ்டம். அப்படிங்கிறனால இயர்லி வந்து 2,500 வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நாங்கள் வந்து பே பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 21 இயர்ஸ் வந்து இருக்கிற ஸ்கீமு. ஸோ இதுவும் கரெக்டாக எங்கள் பையன் காலேஜ் டைம் அப்போ தான் வந்து முடியும். ஸோ எங்களோட பிபிஎஃப் இந்த எல்ஐசி இது ரெண்டும் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அவனோட காலேஜ் ஃபீஸுக்கு வந்து போதும். ஸோ இப்படி தான் நாங்கள் இவனோட காலேஜ் ஃபீஸை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட 7th சேவிங்ஸ் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் வந்து கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க. ஸோ அப்படி நான் எங்களோட சேலரியிலேருந்து 1,800 ஆஃபீஸ்லேருந்து ஒரு 550 போட்டு 2,350 ரூபீஸ் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து சேலரியாக எங்கள் கைக்கு வராமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் இந்த 2,350 ரூபீஸ் வந்து மந்த்லி சேவிங்ஸுக்கு வந்து இதை போயிடும். ஸோ இது வேணும்னாலும் மிடில் நம்ம விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஆப்ஷனாக தான் நாங்கள் இதை வந்து வச்சுருக்கோம் இந்த இபிஎஃப்பை. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து இல்லை அப்படின்னா நீங்களாவே வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா இதுலேயும் இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி மந்த்லி அதில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்பிஎஸ்ஸை பற்றியும் பிபிஎஃப்பை பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் கார்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா பிபிஎஃப், என்பிஎஸ் ரெண்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எங்களோட லாஸ்ட் சேவிங்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபீஸ் வந்து சேலரி வந்தோடனே நான் வந்து எடுத்து இந்த பவுச்சில் வந்து போட்டு வச்சிருவேன். இதுக்கு நீங்கள் உண்டியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த பவுச்சு சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து அந்த 500 ரூபீஸை வந்து எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இயர்லி வந்து 6,000 ரூபீஸாக வந்து இதில் கிடைக்கும். இது எதுக்கு அப்படின்னா இப்போ தீபாவளி டைம், பொங்கல் டைம் இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த டைமில் திடீர்னு ஒரு 2,000 1,000 ரூபீஸோ 3,000 நம்ம பட்ஜெட்லேருந்து எடுத்து வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மந்த்லி ஒரு 500 எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இயர்லி ஒரு 6,000 வந்து இருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த 6,000 வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வருவோம். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி இந்த 2 மாதம் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து என் பையனோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதத்தோட சேவிங்ஸை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா எங்களோட ஆனிவர்சரிக்கு எங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுக்குவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். அப்புறம் ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் சேவ் பண்ணுறதை தீபாவளிக்கு வந்து வச்சுக்குவோம். அதுக்கடுத்து நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் வந்து சேவ் பண்ணுறதை வந்து பொங்கலுக்கு வந்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். திடீர்னு நமக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக 2,000 3,000 நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அப்படிங்கும்போது இது 500 கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி சேவ் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிகோல்டில் வந்து ஒரு 2,369 ரூபா, ஜிஆர்டி நகை சீட்டு 8,000 ரூபாய், ஆர்டி வந்து ஒரு 1,000 ரூபாய், எமர்ஜென்சி ஃபண்டில் ஒரு 1,200 ரூபா போட்டிருக்கேன். பிபிஎஃப்ல 3,000 பே பண்ணியிருக்கோம். எல்ஐசியில் 2,500 ரூபா பே பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் டே சேவிங்ஸ்னு ஒரு 500 ரூபா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக 18,569 ரூபா எங்களோட மே மந்தோட சேவிங்ஸ். இது வந்து எங்கள் சேலரிக்கு ஏற்ற சேவிங்ஸ். ஸோ உங்கள் சேலரி என்னவோ அதுக்கேற்ற சேவிங்ஸை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதை நீங்கள் வந்து வேற மாதிரியும் வந்து மாற்றிக்கலாம். நான் கோல்டுக்குன்னே இதில் 10,000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்துக்கு வந்து நீங்கள் சேவிங்ஸை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் என்பிஎஸ் இதில் ஆட் பண்ணி கோல்டில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோல்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சேவிங்ஸை பண்ணுங்கள். பட் மினிமம் ஒரு 20 to 30% ஆஃப் யுவர் சேலரியவாவது சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மேண்டட்டரி. இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு 20,000 சேலரி இருக்குது அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு 2,000 3,000 வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் தான் பண்ணி ஆகணும். என் சேலரி வந்து கம்மியாக தான் இருக்குது, என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஜூனில் இருந்தாவது உங்களால் முடிகிற அமௌண்ட்டை எடுத்து கொஞ்சம் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட சேவிங்ஸ் மேபி உங்களுக்கு ஒரு 1% வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருந்ததுனா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ இப்படி தான் என்னோடய சேவிங்ஸை நான் பிளான் பண்ணி சேவ் பண்ணுவேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.